ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம வந்து இந்த எடிட்டோரியல் ஒரு 10 வார்த்தை பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸ் வந்து ஃபீட்லேயே பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ சேனலுக்குள்ளே என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.5 months நம்ம வந்து இந்த வெப்காப்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்துருக்கோம், கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். போன சாட்டர்டே முந்தா நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிஏபி வீக்லி நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஏப்ரல் 2nd வீக்கோட கம்ப்ளீட் நியூஸ் வித் எம்சிக்யூ ஃப்ரீ பிடிஎஃப்கான லிங்க்குமே நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலே கிடைக்கும். ஸோ பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ பிடிஎஃப்ல தான் கிளாஸே எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அரௌண்ட் ஒரு 19 நியூஸ் கிட்ட கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ பிஏபி நியூஸ்ன்றது முக்கியம். ஸோ போக போக ஒரு வெட்டிக்கலாக நம்மளும் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட யூடியூப் சேனலில் கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ரீசனிங்கான கோர்ஸுமே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ ரீசனிங் கோர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் பிகினராக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து மந்த்லி இந்த வெக்காஸ் கம்பைலேஷன் வீடியோவும் போட்டாச்சு. போன மந்தோட மார்ச் மந்தோட கம்பைலேஷன் போட்டாச்சு. ஸோ அதையும் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற டெய்லியுமே கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி கண்டென்ட்ஸ்ன்றது உங்களோட யூடியூபுக்கு வந்து அவங்களோட யூடியூப் ஃபீல்டில் வந்து ஷோ ஆகிடும். சரியா? சரி, இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா வெக்காப்ஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே இதில் இருக்கும். ஸோ மந்த்லிக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், மந்த்லி வெக்காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரியா? அதில் வந்து மார்ச் மந்த் கம்பைலேஷன் போட்டிருப்போம். ஸோ இது வந்து டே பை டே கம்பைலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னிய நாளோட வார்த்தை என்ன அப்படின்னா ப்ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசிஸ்ட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம், எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ நம்ம வந்து டெய்லி இன்னைக்கு நான் இந்த வெப்காப்ஸ் வீடியோ பார்க்கணும், ஒரு 10 வேர்டை வந்து நான் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து எடிட்டோரியல் நம்ம வந்து படிக்க மாட்டோம், மேக்ஸாக நம்ம வந்து படிக்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த 10 வேர்டாச்சும் நம்ம வந்து பார்த்து வச்சா நம்மளுக்கு அந்த ஒரு 10 வேர்டில் ஒரு 3 வேர்டு புது வேர்டு கிடைக்கும். நம்ம அது வந்து மைண்டில் நிற்கும். அந்த வேர்டு நம்மளுக்கு எக்ஸாம் வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ கண்டினியூஸாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ப்ரிசிஸ்ட். ஓகேவா? இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். இதோட ஆன்டனிம் வந்து ஸ்டாப். தமிழ் மீனிங் நிலைத்து இருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணாதான் நம்மளோட கோலே இலக்கையே அடைய முடியும். சரியா? அடுத்த வார்த்தை பெரிஷபிள். ஸோ இந்த வார்த்தை வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து டீகேயிங். ஒரு விஷயம் வந்து அழியுது இல்லை. ஒரு தக்காளி பழம் இருக்குது. ஈவன் இந்த இமேஜே எடுத்துக்கோங்க. இந்த இமேஜில் வந்து இந்த பூ வந்து வாடி போச்சு. சரியா? இந்த பூ வந்து அழிய போகுது, டிகே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா பெரிஷபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனிம் வந்து கண்டினியூஷன். நெக்ஸ்ட் வார்த்தை பேஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். ஸோ இதோட சினானிம் என்ன அப்படின்னா ஸ்பீட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்ல வரும். தமிழ் மீனிங் வேகம். ஆண்டனிம் வந்து லெத்தார்ஜி. நெக்ஸ்ட் வார்த்தை எலூசிவ். ஸோ எலூசிவ் அப்படின்றது ட்ரிக்கி. ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து ட்ரிக்காக பண்ணுறாரு, ஓகேவா? ட்ரிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த சாதிச்சாரு அப்படின்னா, ஸோ அந்த மழுப்பி ஒரு விஷயத்த முடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து இந்த இந்த எலூசிவ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பலாகவே நிற்கிறாங்க. இவர் எப்படி அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஆள் நின்றுப்பாங்க, அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு, அவர் அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஹானஸ்ட். நெக்ஸ்ட் வார்த்தை ஒரு சூப்பரான வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா இதோட ப்ரொனன்சியேஷனை பாருங்க, டேண்டலைசிங்லி. ஓகேவா? இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா அட்ஜெக்டிவ். இதோட இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிரியாணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரியாணி லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ மேபி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஐட்டம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ சாப்பாடு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு டெம்ட் ஆகும். வாயில் எச்சு ஊறும், நம்மளை மீறியே எச்சு ஊறும். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்மளை டெம்ப் பண்ணுது வந்து என்ன சாற்று அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் அந்த வார்த்தைக்கு தான் நம்ம இந்த வார்த்தை சூப்பரான ஒரு வார்த்தை. இன்னைய நாளோட ஒரு ஒரு டாப் 1 வார்த்தைன்னே சொல்லலாம். ஸோ டாப் 10ல ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை இது. டேண்டலைசிங்லி. இந்த வார்த்தையை நல்லா மைண்டில் நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் டேண்டலைசிங்லி அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுது, கொஷின் வந்து ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வரணும். இந்த இமேஜில் அவர் ஒரு பெரிய கறி துண்டை கையில் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து அந்த நெருப்பில் போட்டு சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ண போகிறார். நெக்ஸ்ட் வார்த்தை ப்ரோலாங்டு. ஸோ ப்ரோலாங்டு அப்படின்றது நம்ம வந்து இந்த டாக்டர்ஸ் கிட்ட போனால் தெரியும். ஸோ இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஈவன் நம்ம பேங்க் எம்ப்ளாயிஸ் கூட அவங்களுக்கு வந்து இந்த முதுகெலும்பு பிரச்சனை வந்து ப்ரோலாங்டு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாள் நீடித்து இருக்குது, ரொம்ப நாளாக நீட்டிச்சுக்கிட்டே இருக்குது அந்த வலி அப்படின்னா நம்ம வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த வார்த்தை ப்ரோலாங்டு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்பில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ஃபால்ட்ரிங். ஸோ ஃபால்ட்ரிங் அப்படின்றது இப்போ வந்து இதை நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். எப்படின்னா
அதுதான் நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன், எக்ஸாம் வச்சு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ எக்ஸாம் படிச்சுட்டே இருப்போம். இது எந்த மந்த்? ஏப்ரல் மந்த் நடந்துட்டு இருக்கா? ஸோ ஏப்ரல் மந்த்ல நம்மளுக்கு இன்னும் எக்ஸாம் வரதுக்கு 3 மாசம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட மொமெண்டம லூஸ் பண்ண ஆரம்பிப்போம்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டாகிராம் போவோம், ஃபேஸ்புக் போவோம், வாட்ஸ்அப்ல போயிட்டு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபால்ட்ரிங் நம்மளோட இப்போ நம்மளோட நோக்கம் என்ன? எக்ஸாம் நோக்கி போகிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து தடுமாறக்கூடாது. ஸோ அந்த தடுமாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தான் இங்கிலீஷில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, ஃபால்ட்ரிங். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்பில் வரும். சரியா? ஆன்டனிம் வந்து ஈகர். நெக்ஸ்ட் வந்து கன்விக்டட். ஸோ கன்விக்டட்னா இது ஒரு ஈஸியான வார்த்தை தான். ஸோ அக்யூஸ்டு, ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா குற்றவாளி தான் நம்ம வந்து கன்விக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்பில் வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பல்ஷன். நல்லா நல்லா வார்த்தை கவனிங்க. எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, எக்ஸ்பல்ஷன். ஸோ எக்ஸ்பல்ஷன் மீன்ஸ் ரிமூவபிள். ஓகே, ரிமூவபிள். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்பல்ஷன். ஸோ எக்ஸ்பல்னா எக்ஸிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பல்ஷன், எக்ஸிட். ஓகேவா? ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா நவுன், சினானிம் வந்து ரிமூவல், ஆன்டனிம் வந்து அட்மிஷன், தமிழ் மீனிங் வந்து வெளியேற்றம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ரன். ஓவர் ரன்ன்றது ஸ்ப்ரெட் ஓவர். வரம்பை மீறி ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, ஸோ அதை தான் நம்ம வந்து ஓவர் ரன் பண்ணுவாங்க. ஓவர் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பு, சினானிம் வந்து ஸ்ப்ரெட் ஓவர், ஆன்டனிம் வந்து டிஃபண்ட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வார்த்தை. ஸோ சூப்பரான ஒரு 2 வார்த்தை நீங்கள் அந்த டேண்டலைசிங்லி சூப்பரான வார்த்தை. மறந்துடாதீங்க அந்த வார்த்தை. இதுக்கப்புறம் நம்மளோட இன்னைக்கு இந்த 10 வேர்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்ம வந்து நம்ம மட்டும் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு ஒரு 10 வேர்டு, ஒரு புது வேர்டு, நல்ல வேர்டு, அதோட சினானிம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங் ஃபார் யூ அண்ட் மீ, அஸ். ஓகேவா? அஸ் எங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகுது, எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுத்து தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும். ஸோ நாங்களும் அடுத்தடுத்த லெவல் வந்து எங்களை வந்து பூஸ்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் எங்களால் கொடுக்க முடியும். சரியா? ஸோ அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது தான் எங்களோட அல்டிமேட் கோல். ஓகேவா? அதுக்கு எல்லா ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 10 வேர்ட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் வாட் எவர் இட் மேபி, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எதாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை கொண்டுட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. We will see in the next video. Thank you all. Bye bye.